சார் கவினோட அப்பா இன்னொரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி காசி பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பேர சொல்லி சொல்றாரு. அவர்கிட்ட இந்த இஷ்யூ ஏற்கனவே போயிருக்குது. கிட்டத்தட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ற மாரி இவரு கவின வந்து மிரட்டியிருக்காரு ஒரு டைமு. அவரு அவரு கூட சொல்லியிருந்திருக்கலாம். இந்த இந்த இஷ்யூக்கு அவரு கூட பிளான் போட்டு குடுத்துருந்திருக்கலாம். இப்ப வரான், இப்ப போறான் அப்படிங்கிற மாரி அவரோட இன்வால்வ்மென்ட் இதுல இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற குற்றச்சாட்டையுமே முன்வைக்கிறார். நீங்க சொன்ன இந்த பாண்டியன், இன்ஸ்பெக்டர் பாண்டியன் வந்து கூலிப்படைகளுக்கு பின்னணியிலிருந்து செயல்படுவது என்ற குற்றச்சாட்டும் வருது. இது எல்லாம் இல்ல அப்படின்னு மறுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு. ஆனா காவல்துறையில இருக்கிறவங்க அத பத்தி இன்னும் யாரும் வாய திறக்கவே மாட்றாங்க. அப்ப இந்த கொலைக்கு பின்னணியில நேரடியா அவர் இருக்காரோ இல்லையோ, அவங்க அப்பா அந்த மாதிரி கவினோட அப்பா அந்த மாதிரி நேரடி குற்றச்சாட்ட வச்சுட்டாரு. நேரடி குற்றச்சாட்டு வச்ச பிறகு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்களோ இல்ல, குறைஞ்சபட்சம் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும்ல. சஸ்பென்ஸ் ஒரு இடைநீக்கம் செய்து, அவர் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர வேண்டிய பொறுப்பு மாவட்ட காவல்துறைக்கு இருக்கு. குற்றச்சாட்டுக்கு ஆளாயிட்டாரு. சந்தேகப்பட்டுட்டாங்க. சந்தேகப்பட்டுவிட்டு சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது. அப்போ அஜித்துடைய இந்த கவினுடைய அப்பா சொன்ன இந்த குற்றச்சாட்டை விசாரித்து சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அந்த பாண்டியன் என்கின்ற இன்ஸ்பெக்டர் பதவியில் இருக்கக்கூடாது. இருந்தாருன்னா அவர் சாட்சிகளை கலைப்பார். அவர் விசாரணை கைதியாக நீங்கள் முதல்ல கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் விசாரித்து என்ன உண்மைன்னு சொல்லிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து கேஸு வந்து அவர் பார்த்துக்க போகிறார். முதல்ல அவர் இடைநீக்கம் செஞ்சே ஆகணும். குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு நபர் வந்து பதவியில் நீடிப்பதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை.